முகூர்த்த படவே தொட்டு கொடுங்க. ஃபிரோஸ் கான், நீயும் முஸ்லிம், நானும் முஸ்லிம். என்னையா தடுக்கிற? உலகம் பூரா இருக்கிற முஸ்லிம் பாதுகாப்புக்காக தாண்டா நான் போராடிட்டு இருக்கேன். உனக்கும் சேர்த்து. எதுக்கு எதுக்கு? உங்க நாட்டுல வாழ்ற முஸ்லிம்களை விட இந்தியால தாண்டா முஸ்லிம்க பாதுகாப்பா இருக்காங்க. நீங்க வேணும்னு நினைக்கிற பின் லாடனையே உங்களால காப்பாற்ற முடியல. நாங்க வேண்டாம் நினைக்கிற கசாப் கூட இங்க உயிரோட தாண்டா இருக்கா. அப்படிப்பட்ட என் நாட்டுக்கு உன்ன மாதிரி ஒரு முஸ்லிம் தீவிரவாதியை புடிச்சு கொடுக்கறதாண்டா ஒரு உண்மையான முஸ்லிமோ எனக்கு பெருமை. இந்தியன் அநியாயமா சாக போறியாடா? நீ என்ன சாகடிக்கலாம், ஆனா உன் சாவ உன்னால தடுக்க முடியாது. வேலாயுதம் உங்க அத்தனை பேரையும் அழிப்பாண்டா. தனிப்பணமா போறோம்னு நினைக்காத. துணைக்கு வேலாயுதம் வரத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். கூட அவன் ஊரே வரும். போய் வெயிட் பண்ண. அப்படியே அவர் போஸ்டிங்கே எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் மேல போயிடுவேன். போ. இப்ப நான் செத்துட்டேன்ல. அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாம் நீதான் பண்ணணுமா? வெளி வேலையை பாத்துக்கிறதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்கிறாங்க. நீ உட்காரு மாப்ள. ஜலத்தை எடுத்து கும்பத்து மேல புரோட்சணம் பண்ணுங்க. அண்ணா இத வாங்கிக்கோங்க அண்ணா. யாரு அதுக்குள்ள? யாரு கொடுத்தா? அங்க ஒரு மாமா கொடுத்தாங்க. அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? அத அவள்கிட்ட கொடுங்க. ஒன்னும் முகூர்த்த படவ மாத்த அனுப்ப வேண்டாமா? அப்படிலாம் எஸ்கேப் ஆக விட்டுருவோமா? கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு நைஸா ஷிஃப்ட் ஆக பாக்குறீங்க. வாங்க சார், நீங்க என்னதான் ஹிந்தியில பேசினாலும் நாங்க பந்தியில உட்கார வைக்காம விட மாட்டோம். வேலு வீட்டுக்கு வந்துட்டு வெறும் வெத்தர போகக்கூடாது. ரசமே காலத்தை நான் போடுறோம். இந்த மாதிரி போலாம் செய்யிட்டு இருக்கோம். என்னடா தகராறு? என்னமோ தெரியலடா. சாப்பிட்டு போங்க சார்னு சொன்னேன், அதுக்கு இந்த அரை அரைஞ்சிட்டு போறாரு. உங்களுக்கு இங்க என்ன வேலை? நீங்களும் வாங்க. செல்வி, நான் வர மாட்டேன். பரவாயில்ல. கம் ஆன், என்ன கொல்லுடா. என்னடா பாக்குற? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட வீடு ஜிஹாதோட கிஃப்ட் கொடுத்திருக்கேன் உனக்கு. அங்க ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாத்தினல. இதர் உன்னோட வில்லேஜ்ல உன்னோட ஜனங்களை காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்திக்கோ. இன்னும் ஒரு நிமிஷம் நீயும் போய் சாவுடா. அண்ணா ஃபோன் விட்டுருச்சா? ஹலோ வேலாயுதம் அண்ணா. ஹலோ
நீ அந்த வேலை இது உனக்கு ஒன்றும் ஆகலையே. உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு உனக்கு தங்கச்சியா பிறந்ததுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும்னு நினைப்பேன். ஆனா இப்போ நான் இந்த ஊரையே காக்குற வேலை இதோட தங்கச்சிங்கிறப்போ எனக்கு வேற என்னென்ன வேணும்? அம்மா உள்ள வெடிச்சிருந்தா ஊரே சுடுகாடா இருக்குமே. ஊரை காப்பாத்துறதுக்கு நான் உசிரியே கொடுத்திருக்கா மகராசி. ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம நாட்டை அழிக்க வந்த தீவிரவாதி இப்ராஹிம் ஒரு விபத்துல சிக்கி இறந்துட்டான். அவனை பிடிச்சு கொடுத்த வேலாயுதத்தை உங்க முன்னாடி அறிமுகப்படுத்த போறேன். எல்லாரும் திரண்டு வாங்க. உள்துறை அமைச்சர் உலகநாதனின் அழைப்பை தொடர்ந்து வேலாயுதம் நேரில் வரப்போகிறார் என்கிற செய்தி காட்டுத்தீ போல பரவ ஆரம்பித்துள்ளது. குழந்தைகள், பெரியவர்கள் என மக்கள் லட்சக்கணக்கில் உற்சாகத்துடன் திரண்டு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.